இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இது 27 நாடுகளுக்கு கனடியன் கடவுச்சீட்டுகளுக்கு செல்லக்கூடிய நாடுகள் என்பதை பற்றி பகுதி 2. இந்த பகுதி 2 நாங்கள் இன்னும் பல நாடுகளை பார்க்க போகின்றோம். மேலும் விசா இல்லாத நாடுகள் மீண்டும் வரவேற்கின்றோம். இனி மற்ற நாடுகளை பற்றி பார்ப்போம். ஆஸ்திரியா இசை, கலை மற்றும் மலைப்பகுதிகளின் நாடு. பெல்ஜியம் சாக்லேட், பீர் மற்றும் பழமையான நகரங்கள். ஐஸ்லாந்து எரிமலைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பனிப்பாறைகள். போர்த்துகல் குறைந்த செலவில் அழகான கடற்கரை மற்றும் கலாச்சாரம். அயர்லாந்து பசுமை நிலங்கள் மற்றும் நட்பு மனிதர்கள். செக் குடியரசு பிராக் நகரத்தின் அழகு மற்றும் பீர் கலாச்சாரம். ஹங்கேரி சூடான நீரூற்றுக்கள் மற்றும் வரலாற்று நகரங்கள். போலந்து வரலாறு மற்றும் குறைந்த செலவில் பயணம். குரோஷியா அழகான கடற்கரை மற்றும் நீல நீர். ஸ்லோவேனியா மலைகள், ஏரிகள் மற்றும் இயற்கை சாகசங்கள். எஸ்தோனியா டிஜிட்டல் முன்னேற்றம் மற்றும் பழமையான நகரங்கள். லத்வியா கலை, நயமான கட்டிடங்கள் மற்றும் காடுகள் போன்றன உள்ள நாடு. லித்துவேனியா பழமையான கலாச்சாரம் மற்றும் அமைதியான சூழல். முடிவாக, கனடியர்களுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சாகசம், கலாச்சாரம் அல்லது ஓய்வு எதனை தேடினாலும் உங்களுக்கு சரியான நாடு காத்திருக்கின்றது. எனவே உங்கள் பிரயாணம் உங்கள் கையில் உள்ளது. இவ்வளவு நாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு அருமையான நாடுகள் உங்களுக்கு கைவசம் இருக்கின்றது. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வசதியானால் இவற்றை போய் பாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம். ஆகவே இதை நீங்கள் பார்த்து எனது பதிவுகளை மீண்டும் உங்களுக்கு விரும்பியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மனவுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதை பார்த்து மகிழ்ந்து நீங்களும் பயனடைய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். நன்றி, வணக்கம்.